வந்து என்னால பெருசா வந்து சம்பாதிக்கவே முடியல சார். எனக்கு மட்டும் ஐடியா வரமாட்டேங்குது சார். என்னால மட்டும் டீம் டெவலப் பண்ணவே முடியல சார். என் டீம் மட்டும் சொல்றது கேட்கவே மாட்டேங்குது சார். என் டீம்ல இருக்கவங்க மட்டும் தானா ஒர்க் பண்ணி ஐடியா எடுக்க மாட்டாங்க சார் அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு, இல்லை இப்பெல்லாம் நடக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணா நான் வந்து அதே மாதிரி இந்த வியாபாரத்துல வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனா கண்டிப்பா இந்த செஷன் இருக்கும். கரெக்டா ஒரு 1 ஹவர்ல நான் சாரி 1 மினிட்ல நான் செஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் பர்சன் இன்வைட் பண்ணிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் ஆல்ரெடி ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஐடியா, அவங்களாம் வந்து போனா உட்காந்து ஸ்பாட்ல ஐடி வாங்குறவங்க, போற இடத்துல ரிசல்ட் எடுக்கிறவங்க, பயங்கர பாசிட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களோட ஐடியாவை உங்க டீம்ல இருக்கவங்க கேட்டாங்கன்னா அவங்க இந்த வியாபாரத்தை எடுத்து சூப்பரா பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மூலமா உங்களுக்கும் உங்க டீமுக்கும் மிகப்பெரிய பிசினஸ் வரும். கரெக்டா 1 மினிட் தான். இந்த டாபிக் ரிலேட்டடா பேசணும்னு நினைக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து ஐடியா கொடுக்க ரெடியா இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து ஐடியா கொடுக்க ரெடியா இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எஸ், 700 பேரை கிராஸ் பண்ணியிருக்கோம். டைம் 7:30 ஆயிடுச்சு. ஸோ முதல் நபரை நான் இன்வைட் பண்றேன். ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னாக்கா, ஆக்சிஸ் இந்தியாவில் ஷார்ட் டைம்ல சீக்கிரமா சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், உங்களை அட்மிட் பண்றேன். மணி மேக்கர்ஸ் பிரதிபா விஜய் மேடம் இடி உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். நீங்க சொல்லுங்க மேடம், உங்களோட ஐடியாவை சொல்லுங்க. மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி சார். எஸ் மேடம். இங்க சொல்லியிருந்தீங்க, நீங்க டாபிக் வந்து எனக்கு சூப்பரா இருந்துச்சு. உடனே ஆக்சஸ் எடுத்து நான் ஒரு வாரத்துல இவ்வளவு சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரையும் நான் சம்பாதிக்கல அப்படின்றதுக்கு டிஃபரன்ஷியேட் வந்து பண்ண சொல்லியிருக்கீங்க. என்னுடைய ஐடியா இது. இப்போ நம்ம பிரசன்டேஷன் 1 to 1 கொடுக்குறோம். கொடுக்கும் போது நம்ம எக்ஸாம்பிள் கேட்போம், உங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 20 பேர் தெரியும், ஒரு 30 பேர் தெரியும், அதிகபட்சம் 100 பேர் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவே உங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தா, இப்போ உங்க குழந்தைக்கு காது குத்துறாங்க, இல்ல உங்க வீட்ல மேரேஜ், நீங்க எத்தனை பேருக்கு இன்விடேஷன் கொடுப்பீங்க அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் கேட்டோம் அப்படின்னா, நான் 1000 பேருக்கு கொடுப்பேங்க, நான் 2000 பேர் கொடுப்பேங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சிஸ கொண்டு போய் சேர்த்துறதுக்கு மட்டும் 20 பேர் 30 பேருன்னு சொல்லுவாங்க. இங்க என்னுடைய ஐடியா, என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, நம்ம கான்டாக்ட்ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, நான் ஆக்சஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன், நான் 6 மாசத்துல வந்ததுமே இவ்வளவு சம்பாதிச்சேன், நான் 1 வருஷத்துல இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், என்ன நம்பி வா, நான் உன்னை சம்பாதிக்க வைக்கிறேன், இந்த வாய்ப்பு நல்லா இருந்தா எடுத்துக்கோ, இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருக்குமே, நம்ம கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே அவங்க எடுத்து செய்வாங்க செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுடைய வேலை என்ன, இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்த ரீச் பண்ணணும். சோ அந்த ரீச்சை கரெக்டா கொடுத்துட்டோம்னா, அவங்க இதை புரிய வச்சுட்டோம், கேட்க வச்சுட்டோம்னா அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இதெல்லாம் வந்து பண்ணலாமா வேண்டாமா, எப்படி இன்கம் இருக்கு, இவங்க எடுக்கிறாங்களா இல்லையா, எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து செக் பண்ணி தான் வருவாங்க. நம்ம வந்து இன்வைட் பண்ணும் போதே, ஓ இந்த மாதிரி ஒரு கம்பெனியா, சோ போய் கேட்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் ஸ்பாட் ஐடி கொடுக்கறதுக்காகவே அமௌண்ட் வச்சு ரெடி உட்காந்துருப்பாங்க சில டவுட்டுக்காக. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க நாமளே ஒரு அசம்ஷனுக்கு போக கூடாது. இவங்களுக்கு தேவை இருக்கு இருக்காது, இவங்க நல்லா இருக்காங்க, இவங்க பண்ண மாட்டாங்க, இவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளே ஒரு முடிவை எடுத்துடக்கூடாது. ஸோ யார் யாரெல்லாம் நம்ம கான்டாக்ட்ல இருக்காங்களோ, இருக்கிற 500 பேருன்னா 500 பேருக்கு அதை ரீச் பண்ணணும். ஸோ அந்த 500 பேரை நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா அதுல 100 பேர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து பிசினஸ் என்னன்னு கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அவங்கள வச்சு நம்ம பண்ணும்போது வாரம் 60,000 ரூபாய் இல்ல சார், அதிகமாவே கண்டிப்பா நம்மளால இந்த பிசினஸ்ல எடுக்க முடியுங்கிறத நான் பார்த்திருக்கேன். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல என்னுடைய பாயிண்ட் சார். தேங்க்யூ சார். சிறப்பு மேடம், ரொம்ப சூப்பரான ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கீங்க. முதல்ல வந்து நேம் லிஸ்ட், கான்டாக்ட், நிறைய கான்டாக்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கும். ஆனால் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மட்டும் நம்ம கான்டாக்ட் கேட்டோம்னா ரொம்ப கம்மியாக தான் நம்ம இது பண்ணுவோம். அழகான ஒரு எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் காது குத்தோ கல்யாணமோ ஒரு விசேஷமோ வச்சா குறைஞ்சது 500 பத்திரிக்கை எல்லாமே இங்கே எந்த குடும்பமும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தவே நடத்தாது. அப்போ மட்டும் 500 பேர் எங்கேருந்து வந்தாங்க? சரி, அப்போ அந்த 500 பேருமே லைஃப்ல செட்டில் ஆயிருக்காங்களா? இல்லை உங்களோட கான்டாக்ட்ல நீங்கள் எடுத்த 50 பேரை தவிர மிச்சம் இருக்க 450 பேரும் மாதம் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்களா? அந்த கேள்விக்கு பதிலும் இல்லை அப்படின்றது தான். அப்போ அவங்களுக்கு இந்த வியாபாரம் தேவை தானே. அப்போ இந்த வியாபாரத்தை
இவங்கள்ட்ட தான் கொடுக்கணும், இவங்க தான் சேருவாங்க, இவங்க சேர மாட்டாங்க அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணாம, இந்த வியாபாரம் யாருக்கெல்லாம் தேவை அப்படின்னு நினைச்சு அப்படின்னு யோசிங்க அப்படின்னாக்கா, உங்களோட தேவைக்கு நீங்க வைக்கிற தேவைக்கு யாரெல்லாம் தேவைன்னா விசேஷம். நீங்க வைக்கிற தேவைக்கு யாரெல்லாம் வருவாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வியாபாரத்தை நீங்க கொடுக்கலாம். ரொம்ப சூப்பரான ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட். நான் ஆக்சுவலா ஆக்சிஸ்ல குயிக்கா சம்பாதிக்க, சீக்கிரமா நிறைய பணம் சம்பாதிக்க, ஃபாஸ்டா வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஐடியா. சூப்பரான ஐடியாவை சொன்ன பிரதிபா மேடத்துக்கு வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். நெக்ஸ்ட், ஆக்சிஸ் இந்தியாவில் சீக்கிரமா குயிக்கா சம்பாதிக்க ஒரு வழி இருக்கு சார். இதை விட இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்கு சார். இது ஒரு பாயிண்ட், இது கூடவே இன்னொரு பாயிண்ட், ஒரு சூப்பரான பாயிண்ட் இருக்கு. இதை பண்ணா ஆக்சிஸ்ல சீக்கிரமா ஜெயிச்சலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கிங் எஸ்கேடி எஸ்பி நாகராஜ் சார் உங்களை மீட் பண்றேன், நீங்க சொல்லுங்க. கிங் எஸ்கேடி நாகராஜ் சார். ஆக்சிஸ் இந்தியா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சார். சிவகங்கை மாவட்டம். வணக்கம் சார். மையபாலம்பட்டி கிராமத்திலிருந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறந்தவரா கணியன் பூங்கா பிறந்த ஊர்ல இருந்து நாகராஜன் பேசுறேன் சார். சிறப்பு. சிஇடி ராமலிங்கம் சார், சிஇடி கருணாநிதி சார், இடி அமுதா மேம், இடி அமைப்பு, இடி முத்துலட்சுமி, இடி காயத்ரி மேம் அவங்க அண்டர்ல இருந்து பேசுறேன் சார். நான் ஃபேமிலி ஐடியா போட்டு வந்தேன் சார். உள்ள வந்து நான் இப்போ சிங்கப்பூர் கடையில் 2ஆம் தேதி சிங்கப்பூருக்கு வந்துட்டேன் சார். நம்ம டீம் ஒர்க் பண்ணி வந்து எம்டி அறிவிச்சதை நான் வந்து அதில் பாஸ் பண்ணிட்டோம். ஒரு 37,400 வருமானம் பெற்றிருக்கோம். சூப்பர். இது போல எல்லாரும் வந்து எல்லா வாய்ப்பும் பெறணும், எல்லாருமே தைரியமாக வரணும். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டா நம்ம டீம் ஒர்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தோம். டீம் ஒர்க்கு கரெக்டாக பண்ணி வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். டீம் ஒர்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, டீம் ஒர்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே நான் வந்து மீட்டிங் கொடுத்துருக்கேன், சிங்கப்பூர்லையும் கொடுத்துருக்கேன். எல்லாரும் ஐடி போட்டுருக்காங்க. 7 ஐடியில் ஒரு 3 பேர் வரம்ட்டுருக்காங்க. அதில் ஒரு தம்பி அங்கே ஒரு 7 ஐடி போட்டாப்புல ஊரில். இது போல் நம்ம நண்பர்கள் எல்லாருமே வந்து உள்ள நுழைச்சு ஆக்சிஸ் இந்தியா உறவோட இணைச்சு எல்லாரும் வெற்றி பெறணும், எல்லாரும் எல்லாம் வளம் பெறணும்னு நான் அதோட தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி சார். சூப்பர் சார். சூப்பர் சார். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார். சொல்லுங்க சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு சார்? நான் டிசம்பர் 27 வந்து ஜாயின் பண்ணேன் சார். சூப்பர் சார். இப்போ இந்த அமைப்பும் காயத்ரி மேம் தான் சார் வந்து முதல்ல சொன்னாங்க. சொன்ன உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன். யாரும் அந்த மாதிரி உடனே போட்டுக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் ஒன்றும் கையில் பணம் இல்லை. அதுக்கு முன்னாடி அமைப்பு ஒரு நல்ல வழி இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னாப்புல. சரி வாப்பா பேசுவோம்னே. அப்புறம் 2 நாள் சென்று தான் வந்தாப்புல. சொன்ன உடனே போய் நகையை வந்து பேங்க்ல இருந்துச்சு, ஆல்ரெடி ரெனியூவல் பண்ற டைம்ல இருந்துச்சு. ரெனியூவல் பண்ணி உடனே வந்து நான் முதல்ல 7 ஐடி பிளான்ல வந்தோம். அதுக்கப்புறம் ஃபேமிலி ஐடியா என் மனைவிக்கு வந்து ஒரு 7 ஐடி, என் பையனுக்கு ஒரு 7 ஐடி, மகளுக்கு ஒரு 3 ஐடி போட்டு உள்ள வந்திருக்கோம் சார். சிறப்பு. நன்றிங்க சார். சூப்பர் சார். இப்போ இங்க உள்ளவங்களுக்கு ஆக்சிஸ் இந்தியால சீக்கிரமா சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா மட்டும் சொல்லிட்டு போங்க. என்ன பண்ணா ஆக்சிஸ் இந்தியால சீக்கிரமா சம்பாதிக்கலாம் சார்? ஆக்சிஸ் இந்தியா நம்பி வந்தா நம்ம சம்பாதிக்கலாம் சார். ஆக்சிஸ் இந்தியாவை நம்பினவங்க யாரும் கெட்டதில்லை சார். நம்பி வந்தவங்க வாழ்வாங்க சார், சம்பாதிக்கலாம் சார். சிறப்பு சார். சிறப்பு. நம்பிக்கை தான். நம்பினீங்கன்னா சீக்கிரமா சம்பாதிச்சிடலாம். நீங்க யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தீங்க, உங்களுக்கு டவுட்டாவே இருக்கு, 100% ஆக்சிஸ் இந்தியாவை நம்பல அப்படின்னாக்கா நீங்க எப்ப நம்புறீங்களோ அப்பதான் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. ஆக்சிஸ் இந்தியாவை 100% நீங்க உள்ள வந்த உடனே 100% இந்த வியாபாரத்து மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா நீங்க சீக்கிரமா சம்பாதிச்சிருவீங்கன்னு சொல்லி சார் ஒரு சூப்பரான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆக்சிஸ் இந்தியாவில் சீக்கிரமா சம்பாதிக்க அதிகமான வருமானத்தை ஷார்ட்டான பீரியட்ல எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? சங்கீதா தமிழ் மணி மேக்கர்ஸ் டீம்ல இருந்து மேடம் உங்களை மீட் பண்ணிருக்கேன். சங்கீதா மேடம் பேசலாம். இனிய காலை வணக்கம் சார். காலை வணக்கம் மேடம். ஆக்சிஸ் இந்தியால நம்ம எளிமையா சம்பாதிக்கலன்னா வர ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கங்க. இல்லைங்க சார், 2 போன் எக்கோ அடிச்சுது சார். எக்கோ அடிக்குதா? நம்ம வந்து எளிமையா சம்பாதிக்கணும்னா வர மெம்பர்ஸ் வந்து நம்ம லைஃப் லைனாவும் பார்க்கணும். பிளஸ் வந்து அவங்கள வந்து ஐடியா பார்க்க கூடாதுங்க சார். நம்ம என்னைக்கு நம்ம அவங்கள ஐடியா பார்த்துக்கிறோமோ அன்னைக்கு நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகாது. அவங்க நம்மளுடைய லைஃப் அவங்களுக்குள்ள நம்ம கமிட்மெண்ட் ஆகணும்.
அவங்கள சம்பாதிக்க வைக்கிற நம்ம எப்போ கமிட்மெண்ட் ஆகுறோமோ கண்டிப்பா நம்மளுக்கு ஆக்சஸ்ல வெற்றி பெறலாம் சார். இதுதான் என்னுடைய அனுபவம் சார். வி நேத்து வி வி எனக்கு நேத்து எனக்கு நடந்த ஒரு அனுபவம். அந் ஃபர்ஸ்ட் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து நாங்க ஐடி எல்லாமே கொடுத்துட்டோம், பிளான் கொடுத்துட்டோம். ஆனா அவங்க ஒய்ஃப் இல்ல. நேத்து வந்து அவங்க ஒய்ஃப் வந்து முடியவே முடியாது, நான் ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டேன்னு சொல்லி உக்காந்துட்டே இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நல்லா சொல்லி புரிய வச்சேன். உங்க கூட நான் நிக்கிறேன், என் கூட 3 மாசம் நீங்க நில்லுங்க, நீங்க போட்ட அமௌண்ட் நான் எடுத்து தரலன்னா என்ன கேள்வி கேளுங்க, கண்டிப்பா முடியும், நம்மளால இதுல சாதிக்க முடியும்னு நான் சொன்னேன். அவங்க அடுத்த செகண்ட் எதுவும் பேசல. அவங்களுடைய ரியாலிட்டி சொன்னாங்க. ஆமா, என்கிட்ட வந்து அமௌண்ட் இல்ல, நான் இப்போ ஒரு ஐடியில வந்துடுறேன், ஃபியூச்சர்ல நான் மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு கமிட் ஆகி உடனே எனக்கு அமௌண்ட் பே பண்ணாங்க. இது என்னன்னா அவங்களுக்கு நான் கொடுத்த நம்பிக்கை. நம்ம கம்பெனி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கவே தான் அவங்களுக்கு என்னால அந்த நம்பிக்கை கொடுக்க முடிஞ்சுச்சு. ஓகே சார், சிறப்பு தேங்க்யூ மேடம், சிறப்பு சார். மேடம், தேங்க்யூ, சூப்பர். ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட், வேலிட் பாயிண்ட் எடுத்துருச்சீங்க. அதான் வி 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 குட்னு, வெரி குட். ஏன்னா நீங்க சொன்ன பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சூப்பரான பாயிண்ட், ரொம்ப வேலிடான பாயிண்ட். எடுக்கிற ஐடியா பார்க்காதீங்க. ஒரு நபர் உள்ள வர்றாங்கன்னா அவங்க ஒரு ஐடி, இந்த வாரம் அந்த 600 ரூபாய் இன்கம் வரும் அப்படி பார்க்காம அவங்களோட லைஃப்ல என்ன பாருங்க, அவங்களோட லைஃபுக்காக இந்த லைன்ல கொண்டு வந்து தான் நினைங்க, அவங்களோட கமிட்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுங்க. ஒரு கமிட்மெண்ட் எடுத்துட்டு நீங்க இந்த பிசினஸ அவங்க கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. உண்மைதான். எப்போவே பிளான் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா, ஒரு கெஸ்ட் டே பிளான் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா, ஒரு கமிட்மெண்ட் நீங்க கொடுங்க, அவங்கள்ட்ட இருந்து ஒரு கமிட்மெண்ட் வாங்குங்க. உதாரணத்துக்கு அவங்களோட பிரச்சனை என்ன, அவங்களோட கனவு என்ன, அவங்களோட கமிட்மெண்ட் என்ன அப்படின்றத கேட்டுட்டு அந்த விஷயத்த இந்த வியாபாரத்தின் மூலமா எவ்வளவு வேகமா முடிக்க முடியுன்ற விஷயத்த ப்ராக்டிக்கலா ஒர்க் அவுட் பண்ணி காட்டுங்க. அதை பண்ணி தர்றதுக்காக நீங்க தயாராகும். ஒரு 5 லட்ச ரூபா, ஒரு 4 லட்ச ரூபா கடன் இருக்குன்னா அந்த கடனை இமீடியட்டா அடைக்கிறதுக்கு ஒரு 4 மாசத்துல 5 மாசத்துல அடைக்கிறதுக்கு என்ன பிளான்ன்றத ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணி அதை அடைக்க முடியுன்ற ஒரு ஹோப்பை வந்து அவங்களுக்கு கொடுங்க. அதுக்காக வேலை பாருங்க. அதுக்காக அவங்களோட சேர்ந்து அவங்களோட கடனுக்காக கமிட்மெண்ட்டுக்காக போராடுங்க. அதுக்கு அவங்கள்ட்ட இருந்து நீங்க கேட்க வேண்டியது டைம் அண்ட் அவங்களோட கோஆபரேஷன். இந்த 2 விஷயத்தையும் அவங்கள்ட்ட இருந்து நீங்க கமிட்மெண்டா வாங்கிக்கிட்டு அவங்களோட கமிட்மெண்டா உங்களோட கமிட்மெண்டா நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆக்சஸ் நீங்க சீக்கிரமா ஜெயிச்சிருவீங்க. 2 பேரை சேர்த்துடணும், 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா இந்த பிசினஸ்ல நமக்கு இன்கம் வந்துடும் அப்படின்ற மைண்ட் செட்டை உடைச்சு 2 பேரை சம்பாதிக்க வைக்கணும். 2 பேரை லைஃப்ல இடத்துக்கு கொண்டு போகணும். 2 பேரை கார் வாங்க வைக்கணும். 2 பேரை வீடு வாங்க வைக்கணும். 2 பேரை கடன் அடைக்க வைக்கணும். 2 பேரோட வாழ்க்கையை மாத்தணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மாறிடும். யார் 2 பேர் அவங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு அவங்களும் எஃபர்ட் போடுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையை மாறிடும், உங்களோட வாழ்க்கையை மாறிடும். அதுக்கப்புறம் என்ன, ஜாலியா ஜிம்கானாதான், சந்தோஷமா இருக்கலாம். 3 பேர் சேர்ந்து சந்தோஷமா 3 ஃபேமிலியா லைஃப் டைமுக்கும் ஹாப்பியா லைஃப் என்ஜாய் பண்ணலாம். உங்க மூலமா பல பேரோட ஃபேமிலி ஹாப்பியா இருக்கும் அந்த டைம்ல. இவ்வளவுதான் விஷயம், ரொம்ப சிம்பிள். வாழ்க்கை ஃபுல்லா யாரோ ஒருத்தருக்காக, யாரோ ஒருத்தரோட கனவுக்காக நீங்க ஒரு இடத்துல சம்பளத்துக்கு வேலை பார்க்கறத விட உங்களை சுத்தி இருக்க, உங்க கூட இருக்க, உங்களை மாதிரியே கஷ்டப்படுற யாரோ 2 பேருக்காக உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த 2 பேர் உங்க தலையெழுத்தே மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் விஷயம். இதைத்தான் மேடம் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. வர்ற ஐடியா பார்க்காம லைஃப் லைனா பாருங்க, பார்த்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. சூப்பர். நெக்ஸ்ட், சீக்கிரமா குயிக்கா ஆக்சஸ் இந்தியாவில் ஷார்ட் டைம்ல அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஜிஎஸ்பி வினோதா மேடம், சிஇடி திருச்சி, உங்களை அட்மிட் பண்றேன். உங்களோட ஐடியா சொல்லுங்க. சக்சஸ் குடும்பம் அனைவருக்கும் காலை வணக்கம் சார். காலை வணக்கம் மேடம். சார், சீக்கிரமா ஈஸியா சம்பாதிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேடம் சொன்ன மாதிரிதான் நம்மள நம்பி வந்தவங்கள நாம வந்து பாத்தீங்கன்னா லைஃப் லைன் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா நம்ம லைஃபே அவங்கதான். சோ அவங்க கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமிலியை விட நம்ம ஆக்சிஸோட லைஃப் மெம்பரை நம்ம லைஃபா பார்த்தோம்னா கண்டிப்பா நம்மளோட லைஃப் செட்டில்டு, ஈஸியா சம்பாதிக்கலாம். அவங்களோட கேரக்டர் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம கேரக்டர் எப்படி இருந்தாலும் சொல்லி
அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து தட்டி கொடுத்து போனோம் அப்படின்னா அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கமிட்மெண்ட் என்னன்னு கேட்டுக்கிட்டு உன்னை நான் சம்பாதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றத அவங்க கேட்கற மாதிரி நம்ம வந்து பாண்டிங்ல போனோம் அப்படின்னா இங்க சக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பொறுமை முக்கியம் சார். பொறுமையா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா சாதிக்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப அவங்க கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி மீட் பண்ணி பாண்டிங்ல இருக்கணும். பாண்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழை வைத்து வாழ் கான்செப்ட். அதனால இந்த மாதிரி இப்ப இருந்தோம்னா சீக்கிரமா சம்பாதிக்கலாம் சார். இதான் சார் என்னோட கருத்து. வாய்ப்புக்கு நன்றி சார். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். சூப்பர். கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்ற மாதிரி பொறுமை ரொம்ப முக்கியம் சார். சார் பொறுமையா இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லி பல தடவை அழுத்தி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா உண்மைதான். வியாபாரத்துல பொறுமை ரொம்ப 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 முக்கியம். சார் என்ன சார் ஐடி எடுத்த உடனே வந்துட்டு நம்ம ஐடி போட்ட உடனே எனக்கு 60,000 ரூபாய் அடுத்த நாள் வரணும் சார். நான் பேசினவங்களாம் உடனே ஐடி போட்டுறணும் சார். இன்னைக்கு பேசின நாளைக்கு காலைல காசு வந்துடணும் சார் அவங்க கையில இருந்து. இப்பெல்லாம் நிறைய பேர் பேசி நினைச்சிட்டு இருக்கோம். ரியாலிட்டி என்னன்றதை புரிஞ்சுக்கவே மாட்டோம். இப்படி நிறைய பேர் நம்ம டீம்ல வந்திருப்பாங்க, 4 பேர்கிட்ட பேசியிருப்பாங்க. இந்த வியாபாரத்தை பண்றதுக்கு பொறுமை இருக்காது, போயிடுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 40 வருஷம் ஒரு கம்பெனில பொறுமையா வேலை பார்ப்பாங்க. 40 வருஷம் பண்ண வேலையே பார்த்த வேலையே அந்த மேனேஜரை திட்டு வாங்கிக்கிட்டு சம்பளத்துக்கு கைக்கு காலுக்குமே காசு பத்தாம குடும்பத்தை ப்ராப்பரா ரன் பண்ண முடியாம கஷ்ட காலம் ஒண்ணு வந்துச்சுன்னா கடன் வாங்கிக்கிட்டு நகை இடம் வச்சுக்கிட்டு வாங்கின எல்லாம் வித்துட்டு வாங்கின இடத்த வித்துட்டு பசங்களை படிக்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படி 40 வருஷம் வாழ்க்கை மாறிடும் சொல்லி கனவு உலகத்திலே வாழ்றதுக்கு பொறுமை இருக்கும். ஆனா ஒரு 4 வருஷம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த வியாபாரத்துல நான் நினைச்சதை சம்பாதிக்காம விடவே மாட்டேன். 40 வருஷம் இங்க இருக்கு, 4 வருஷம் இங்க இருக்கு. தன்னோட வாழ்நாள்ல 90% நாட்களை வந்து சந்தோஷமா கழிக்கிறதுக்கு ஒரு 10% நாட்களை வந்து நீங்க இங்க ஆக்சஸ்ல செலவிட்டா போதும். அந்த பொறுமை இருந்தா நீங்க ஜெயிச்சிடலாம். அந்த பொறுமை 40 வருஷம் நீங்க பொறுமையா இருக்கணும். ஒரு 4 வருஷம் இந்த வியாபாரத்துல இருந்துகிட்டே கத்துக்கிட்டே இதுல இருக்க நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு இதுல இருக்க விஷயங்களை ஏத்துக்கிட்டு இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க சொல்ற விஷயங்களை கேட்டு புரிஞ்சு அதை ஆராய்ஞ்சு இங்கே சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்ல எனக்கும் இது நடக்கும், எனக்கும் இது மாறுன்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள விதைச்சு நீங்க இங்க டிராவல் ஆகும்போது நிச்சயமா இந்த 40 வருஷத்துல நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்களா தெரியாது அடுத்த 40 வருஷத்துல. ஆனா ஒரு 4 வருஷம் ஆக்சஸ்ல இருந்தீங்கன்னா உங்க லைஃப் டைம்ல என்ன சம்பாதிப்பீங்களோ அதை இங்க சம்பாதிச்சிருவீங்க. ஷார்ட்டா சொல்லணும், 1 கோடி ரூபாய் நீங்க வேலைக்கு போய் இன்னைக்கு ஒருத்தர் எல்கேஜில இருந்து 12 வருஷம் ஸ்கூல் முடிச்சு 3 வருஷம் இல்லைன்னா 4 வருஷம் காலேஜ் முடிச்சு இதெல்லாம் முடிச்சு 18 வருஷம் பொறுமையா வெயிட் பண்ணி ஒரு டிகிரியை கையில வாங்கி அந்த டிகிரி மூலமா ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ரெடி ஆகிற ஒருத்தர் இன்னைக்கு கெரியர் ஸ்டார்ட் பண்ணா அடுத்த 40 வருஷத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சு அது ஒரு 10 லட்சம் ரூபாய் மிச்சம் பண்ண முடியுமானா சத்தியமா முடியாது. என்ன மிச்சம் பண்ணிருப்பாருன்னா இஎம்ஐ, ஹவுசிங் லோன், கார் லோன், எஜுகேஷன் லோன் இதெல்லாம் தான் ஏர்ன் பண்ணிருப்பார். காசா கிடையாது, கடனா. அதுக்கு பொறுமை இருக்கு இங்க இருக்க நிறைய பேருக்கு. ஆக்சிஸ் இந்தியால ஐடி வரலன்னா பொறுமை இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கு இல்ல, நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா என் டீம்ல ஒருத்தர் இருக்கார், 1 வருஷமா பிசினஸே வரல, 1 வருஷமா ஐடியா வரல, 1 வருஷமா டிராவல் பண்றாரு, எந்த மீட்டிங் அட்டன் பண்ணாம இருக்க மாட்டார், எந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணாம இருக்க மாட்டார். என்ன பண்ணணும், ஒரு மீட்டிங் போனா எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும், மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இது எல்லா விஷயத்தையும் நீங்க எல்லாரும் சொன்னதெல்லாம் கேட்டு 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 தெரிஞ்சுக்கிட்டு 1 வருஷம் கழிச்சு ஒரு நபர் உள்ள வராரு, அவர் மூலமா ஒரு சூப்பரான டீம் வருது. ஒரே வாரத்துல 2 பேர் வராங்க, அந்த 2 பேரும் அழகா கேரி பண்றாரு. அடுத்த வாரம் 5 பேர் வராங்க, அவங்களையும் அழகா கேரி பண்றாரு. ஒரு லைவ் மீட்டிங்னா அவருக்குன்னு ஒரு டீமோட வந்து நிக்கிறார். இதுதான் ரியல் சக்சஸ். அடுத்த 3 வருஷத்துல கண்டிப்பா ஒரு 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருவாரு. அது காரணம் இந்த 1 வருஷம் இந்த பேஷன்ஸ். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமை ரொம்ப முக்கியம் ஒரு வியாபாரத்துல ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு அருமையான பாயிண்ட் வந்து வினோதா மேடம் நமக்கு காலையில சூப்பரான ஒரு விஷயத்த வந்து வேலிட் பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க.
சூப்பர். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்பைரஸ் யுவஸ்ரீ இடி மேடம் உங்களை அட்மிட் பண்றேன். குட் மார்னிங்ண்ணா. குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங் மேம். இன்னைக்கு வந்து சொல்ல வந்தது பாத்தீங்கன்னா 2 விஷயம். நம்ம ஆக்சஸ்ல வந்து சீக்கிரமா சம்பாதிக்கிறதுக்கான இந்த 2 விஷயத்த அவங்க பண்ணாங்கனாலே சூப்பரா அவங்க ஷார்ட் டைம்ல நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணலாம். ஒண்ணு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரு தப்பு பண்றாங்க. நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்துல நான் தப்பு பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த 100% நம்புறதுக்கு பதிலா நான் அவங்க எல்லாரையும் நம்புறேன், நான் கம்பெனியும் நம்புறேன், என்னோட லீடரையும் நம்புறேன்ற போது அது 50-50% மாறிடுது. சூப்பர். அப்ப என்ன ஆகுது, ஒரு கட்டத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு விஷயத்துல அந்த லீடர் மேல அவங்க நம்பிக்கை இல்லாம அங்க இருந்து பின் வாங்கிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்த நான் எனக்கு கொடுத்த இந்த கம்பெனி நான் 100% நம்புறேன்ப்பா, இல்லை எனக்கு கொடுத்த இந்த பிளான் கொடுத்த அந்த அப்ளை நான் நம்புறேன், இல்லை எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்கன்னா நான் 100% நம்புறேன்னு ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி நின்ட்டாங்கன்னா சூப்பரா சம்பாதிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் ஒரு 5 பேர் 10 பேர் பாக்குறேன், எல்லாருமே ஒரு மாதிரி தள்ளி தள்ளி போறாங்க, அவன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டான். இப்ப இந்த கான்செப்ட், இந்த மைண்ட் தாட் வந்து உள்ள போயிடுது அப்படின்னா, ஒரு 15வது நபருக்கு நான் ஃபோன் பண்ணும்போது, ஐயோ அவன் ஃபோனே எடுக்க மாட்டான்ப்பா, அவனை எதுக்கும் நான் பண்ணும், இந்த சோம்பேறித்தனம் வந்து உள்ள வந்துருது. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணி யாரு வெளியில வராங்களோ அவங்க பிரகாசமா ஆயிடுறாங்க. அதாவது அவங்க வெளியில ஷைன் ஆயிடுறாங்க. அடுத்தடுத்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அவங்க வந்து நிறைய சாதனைகளை பண்ணிட்டு போயிடுறாங்க. யாரு பிரேக் பண்ணாம இதுலயே யோசிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க வந்து நான் பிரேக் ஆகணும், நான் ஷைன் ஆகணும்ன்றத நினைக்கிறாங்களே தவிர இதை எப்படி பிரேக் பண்ணணும்ன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ இதுலயுமே வந்து நான் இப்போ வரைக்குமே இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் வந்து ரொம்ப 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 முக்கியம். எல்லாத்த விட நமக்கு டீம் இருந்தும் சரி இல்லைனாலும் சரி இந்த விஷயத்துல வந்து எல்லாரும் நின்னுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில பேர் ஷைன் ஆகி வெளில வந்துடுறாங்க. நான் இன்னைக்கு நான் சொல்ல வந்து இந்த 2 பாயிண்ட் தானா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப கிளாரிட்டி இருந்தது நீங்க சொன்ன பாயிண்ட்ல. உண்மையாவே வந்து ரெண்டுமே வேலிட் பாயிண்ட். ஒண்ணு சோம்பேறித்தனம், அது இருக்கவே கூடாது. சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னா எதுலையுமே ஜெயிக்க முடியாது. ரெண்டாவது நம்பிக்கை. நான் அந்த பாயிண்ட் சூப்பரா இருந்தது. அப்ளைன் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைக்கிறேன், கம்பெனி மேல கொஞ்சம் நம்பிக்கை வைக்கிறேன், என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்றது மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா, இந்த நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெரியுது. 50%, 30% பெரியுது. அப்படி இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்து மேல 100% நம்பிக்கை வைங்க. ஒண்ணு வச்சா உங்க மேல 100% கான்ஃபிடென்ட் வைங்க. கண்டிப்பா யாரு இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் ஜெயிச்சே தீருவேன். யார் வந்தாலும் வரலாட்டாலும் நான் டெஃபினட்டா சம்பாரிச்சே தருவேன், ஜெயிச்சே தருவேன். இந்த நம்பிக்கை. உங்க அப்ளை பண்ண நம்பிக்கை வைங்க. என்னை சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்க, நான் எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வயசாயிடுச்சு, இவ்வளவு நபர்கள் நான் கடந்து வந்துட்டேன், இவ்வளவு மக்களை நான் பார்த்துருக்கேன். ஆனா எனக்கு நல்லது பண்றதுக்குன்னு, எனக்கு நல்லது சொல்றதுக்குன்னு, என்ன முன்னேற்றுறதுக்குன்னு, என் வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்குன்னு ஒரு நபர் என் லைஃப்ல வந்து வா, நீ என் கூட வா, உன் வாழ்க்கையை நான் நல்லபடியா மாத்தி காட்டுறேன், என் கூட வா, நம்ம ஒரு சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்வோம், வா என் கூட வா, உன்னோட பிரச்சனை எல்லாம் நான் சரி பண்றேன், நம்ம சேர்ந்து சரி பண்ணுவோம்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்ல, அட்வைஸ் பண்றதுக்கு 1000 பேர் இருக்கான். ஆனா என் கூட நின்று என்னோட பிரச்சனைக்கு என்னோட லைஃபோட சேர்ந்து போராடுறதுக்கு ஒரு ஆள் இல்ல அப்படின்னு யோசிங்க. அப்படின்னாக்கா உங்களுக்கு யாருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்களோ, உங்களோட வாய்ப்பு கொடுத்தவங்களை தாண்டி உங்களை சம்பாதிக்க வைக்கணும்னு யார் இங்க துடிக்கிறாங்களோ, யார் உங்களோட உங்களுக்கு டெய்லி கால் பண்ணி பேசுறாங்களோ அவங்கள 100% நம்புங்க. இல்லையா? என் வாழ்க்கையில இத்தனை வருஷத்துல ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை. மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு என்கிட்ட இல்லவே இல்லை. இதை விட்டா வேற எந்த வாய்ப்பும் எனக்கு கிடைக்க போறதும் இல்லை. இந்த வாய்ப்புல மட்டும்தான் என்னால அந்த பணத்தை சம்பாதிக்கும். அதுக்கும் எல்லாத்துலயும் எப்படி உழைப்ப போடுவோமோ அதே மாதிரி உழைப்ப நம்ம போடணும். அதை போறதுக்கு நான் ரெடி அப்படின்னாக்கா இந்த கம்பெனி 100% நம்புங்க. ஏன்னா நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்த இந்த கம்பெனி. இது 3ல ஏதாவது ஒண்ணு 100% நம்புங்க. 3யுமே நம்புங்க, வேணான்னு சொல்லல. ஆனா இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் இல்லாம நம்பினா 3யுமே 100% நம்புங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்த 100% நம்புங்க. உங்களையோ உங்க அப்ளைனையோ இந்த கம்பெனியோ ஏதாவது ஒண்ணு நீங்க 100% நம்பினா கூட இந்த வியாபாரத்துல நீங்க சீக்கிரமா ஜெயிச்சிருவீங்க, சம்பாதிச்சிருவீங்க. சூப்பரான பாயிண்ட். அது சொன்ன யோசிச்சு மேடத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
நெக்ஸ்ட் கார்த்திகேயன் சார் இடி உங்களை மீட் பண்றேன். கிங் எஸ்டிகே கார்த்திகேயன் இடி. வாய்ஸ் ஆடிபிளா சார்? கிளியர் சார், பேசலாம் சார். ஓகே சார். சார் நல்லா இருக்கல சார்? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். ஓகே சார். கிங் ரேசிங் ஸ்டார் டீம்ல இருந்து பாலுகுமார் ஐடி, சிஇடி, விக்னேஷ் சிஇடி, ஆண்டர்ல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து கார்த்திகேயன் ஈடி பேசுறேன் சார். முயற்சி, ரெண்டாவது வந்து பொறுமை வேணும் சார். அதை விட நம்மளுக்கு ஒரு அப்ளைனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் சார். அப்ளைனை ஃபாலோ பண்ணி வந்தா தான் நம்மளால ஜெயிக்க முடியும். நான் ஸ்டார்ட் அப் மிடில் லெவலுக்கு வந்து இவ்வளவு வளர்ந்துருக்கேன். எனக்கு இன்கம் வாரம் இன்கம் வருது. ஏன் அப்படின்னா அப்ளைன் சொல்றதை அப்படியே கேட்பேன். அவர் என்ன சொல்ற, என்ன டிசிஷன் கொடுக்குறாரோ அது பூரா நான் ஃபாலோ பண்ணி சிங்கப்பூர்ல இருந்து வேலட் வாங்கி இங்க இருந்து நான் ஐடி கிரியேட் பண்ணி இன்னைக்கு செய்யறேன்னா அது வந்து அப்ளைன் ஒரு நாள் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்க கொடுக்க ஐடியா வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி வந்தோம்னா நம்ம ஜெயிக்கலாம், ஸ்டார்ட் அப்ல சம்பாதிக்கலாங்கிறது இந்த இடத்துல உறுதியா சொல்றேன் சார். இதுல இருக்கவங்க எல்லாருமே புதுசா வந்தவங்க, பழைய ஆளுங்க நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்கன்னா லீடரை வந்து ஃபாலோ பண்ணா சார் எவ்வளவு வளரலாம். நான் ஸ்டார்ட் அப் எவ்வளவு வளர்ந்துருக்கேன்னா அது அப்ளைன் தான் சார் ஃபாலோ பண்ணும். வாய்ப்பு கொடுத்த பால்முறை வந்து எப்பவுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். ரொம்ப சூப்பரான ஒரு பாயிண்ட், ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கீங்க. அப்ளைனை நம்பணும், அப்ளைனை ஃபாலோ பண்ணணும். அப்ளைன் நம்புறதை பத்தி முன்னாடி பேசணும். அப்ளைன் சொல்றத ஃபாலோ பண்ணணும். ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். யார் ஒருத்தர் அப்ளைன் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் ஆக்சிஸ் இந்தியால வெற்றியாளர். அப்ளைனுக்கு எல்லாமே தெரியும், அப்ளைன் பயங்கரமான நாலேஜபிளான ஆளு, அதனால அப்படி சொல்றோமா? கிடையாது. என் அப்ளைன் வந்து பெருசா எல்லாம் படிக்கல, நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன், டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் பிஹெச்டிலாம் முடிச்சிருக்கேன், நான் தான் பெரிய ஆளு, அப்படி நமக்கு டேலண்ட் இருந்தா ஜெயிச்சிடலாமா? அதெல்லாம் கிடையாது. அப்ளைன் யாரா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஏன் அப்ளைன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா அவர் உங்களுக்கு முன்னாடி ஒரு படி இந்த ஆக்சஸ்ல மேல, அதாவது உங்களுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடியாவது அவர் ஆக்சஸ்ல ஐடி போட்டிருப்பார். உங்களோட ஒரு பாயிண்டாவது ஆக்சஸ் இந்தியா பத்தி அவர் தெரிஞ்சிருக்கும். அப்ப அவர் சொல்றதை கேட்டு நீங்க நடக்கும்போது நிச்சயமா நீங்க ஜெயிச்சிருவீங்க. யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு கால் பண்ணி நீங்க சக்கரை அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க தான் உங்க அப்ளை. உங்களை சேர்த்து விட்டவர் கூட இந்த நேரத்தில் உங்களை தூங்கிட்டு இருப்பார். உங்களை சேர்த்து விட்டது உங்களுக்கு பிளான் கொடுத்தவர் கூட இந்த டைம்ல மீட்டிங் அட்டன் பண்ணாமல் தூங்கிட்டு இருப்பார். ஆனா நீங்க இந்த டீம்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக உங்களை விட்டுறக்கூடாது, உங்களை எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணி உங்களை எழுப்பி விட்டு இந்த மார்னிங் மீட்டிங் அட்டன் பண்ண வைக்கிறாங்க இல்லையா, உங்களோட சேர்ந்து அட்டன் பண்றாங்க இல்லையா, அவங்க தான் உங்களோட அப்ளை. அவங்க கையை டைட்டா பிடிச்சுவோம், அவங்க என்ன சொன்னாலும் கேளுங்க, அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஒரு சூப்பரான பாயிண்ட் எடுத்து கொடுத்த கார்த்திகேயன் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் லக்ஷ்மி மேடம் சிடி சாமுராய் கேபிஎம் டீம், உங்களை அட்மிட் பண்றேன். ஆக்சஸ் உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம் சார். காலை வணக்கம் மேடம். சாமுராய் கேபிஎம் ஆனரபிள் விபி பழனி சார் அண்டர்ல இருந்து லக்ஷ்மி சிடி செய்யார்ல இருந்து பேசுறேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு புதுசா வந்த நபர்களுக்கு சொல்றேன், ட்ரீம் லிஸ்ட், நேம் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுத வைக்கணும். அதை எழுத வச்சுட்டு ஃபர்ஸ்ட் 1 or 2 weeks ஒரு 20ல இருந்து 30 பிளான் காமிக்க வைக்கணும் சார். அந்த 20ல இருந்து 30 பிளான் காமிச்சாங்கன்னா கண்டிப்பா ஐடி வந்து கன்வெர்ட் ஆகும். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, இந்த 4 பேர் வருவாங்களான்றதுக்காக ஒரு மாசம் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. சோ அவங்க வரலன்னா வெக்ஸ் ஆயிடுறாங்க. சோ நிறைய பேருக்கு வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி பொறுமை வேணும். அதை தாண்டி சீக்கிரமா சம்பாதிக்கணும்னா 20ல இருந்து 30 பிளான் ஃபர்ஸ்ட் 1 or 2 weeksல காமிக்கும் போது ஒரு இன்கம் கண்டிப்பா எடுப்பாங்க. சோ எனக்கு வந்து அப்ளைன் ரமேஷ் சார் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஒரே வாரத்துல ஒரு 20 பிளான் கிட்ட காமிச்சோம். சோ ஃபர்ஸ்ட் வீக்லயே பார்த்தா 50 ஐடி எடுத்தேன். நிறைய பேர் ஐடி வரலன்றாங்க. அதே மாதிரி நிறைய பேர் நாம சம்பாதிக்கணும்னு நினைப்போடு போய் பேசுறாங்க. நம்ம சம்பாதிக்கணும்னு பேசாம நம்ம பாக்குற நபர் அவங்க லைஃப்ல இருக்கிற பிரச்சனைல இருந்து வெளியே வரணும், அவங்கள சம்பாதிக்க வைக்கணும்னு எண்ணத்தோடு போய் ஆத்மாத்மா பேசினாங்கன்னா ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு கண்டிப்பா வந்து ஐடி கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்னிங் ஜூம் மீட்டிங். யார் ஒருத்தர் அப்ளைன் கால் பண்ணாம ரெகுலரா மார்னிங் மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா நல்ல லீடரா உருவாகுறாங்க. இதை நான் என் கண் கூட பாத்துருக்கேன். இந்த 2 விஷயம் பண்ணாலே போதும் சார், ஆக்சஸ்ல சீக்கிரமா சம்பாதிக்கலாம். தேங்க்யூ சார். சூப்பர் மேடம், லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கண் கூட பாத்துருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க மென்ஷன் பண்ணது
நம்ம ஸ்டார்டிங்ல பேசின விஷயம் தான். இருந்தாலும் வேற மாதிரியான ஐடியாலஜி இதுதான். நிறைய பேர் பேசும்போது நிறைய ஐடியா கிடைக்கும் அப்படின்றது. நம்ம சம்பாதிக்கிறதுக்காக ஒருத்தரை போய் பார்க்காத விட்டுட்டு அவங்கள சம்பாதிக்கிறதுக்காக நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த வியாபாரத்துல ஜெயிச்சிருவீங்க. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம சம்பாதிக்கணும், நம்ம அவங்க ஐடியா எடுத்து அந்த வர இன்கம் வரணும் அப்படின்னு இல்லாம அவங்கள சம்பாதிக்க வைக்கணும், அவங்களோட வருமானத்துக்காக வேலை பார்க்கணும், அவங்க வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு அர்த்தமா நீங்க போய் பேசுனீங்கன்னா ஐ டு ஐ கான்டாக்ட், அந்த எண்ணம் இருக்கும்போது தான் அந்த ஐ டு ஐ கான்டாக்ட்ல அவங்களுக்கு உங்களோட எண்ணம் பாஸ் ஆகும், உங்களோட வைப்ரேஷன் பாஸ் ஆகும். நீங்க எப்படியாவது ஐடியா எடுத்துலாம் போய் உட்காந்தீங்கன்னா அவங்க எப்படியாவது உங்களை இங்க இருந்து கிளப்பி விட்டுட்டு அடுத்த வேலை பார்க்கணும் ரெடியா வாங்க. நீங்க போங்க, நான் சொல்றேன், நாளைக்கு சொல்றேன், வீட்டுக்கார்ட்ட கேட்டு சொல்றேன். வீட்டுக்கார்ட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னாக்கா இந்த வியாபாரம் பிடிச்சிருந்து பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து என் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், அவன்கிட்ட கேட்டு நான் பணத்தை ரெடி பண்றேன், அப்படி இல்லைனா அப்படி ஏதாவது ஒன்று பண்ணி ரெடி பண்ணி ஜாயின் பண்றேன் அப்படின்றாங்களா, தட் இஸ் ஃபைன். அந்த ஐடியா வந்துடும். உங்களை இங்கேருந்து கிளப்பி வர்றதுக்காகவே நான் நாளைக்கு சொல்றேன், நான் கேட்டு சொல்றேன், நான் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னாங்கன்னா அந்த இடத்துல நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னா அவர்கிட்ட எப்படியாவது ஐடியா வாங்கணுன்றதுக்காக போய் உட்காந்துருக்கீங்க, அப்படிதான் பேசுறீங்க. உங்களோட ஐ கான்டாக்ட்ல உங்களுக்கு பாஸ் ஆகிற இன்ஃபர்மேஷன் இவங்க நம்மள்ட்ட ஐடி வாங்க வந்திருக்காங்க அப்படின்றது. இதே இது அவங்கள ஐடி எடுக்கணுன்ற எண்ணத்தை விட்டுட்டு அவங்கள்ட்ட உட்காந்து முதல்ல பேசும்போது அவங்கள கமிட் பண்ண பிரச்சனை எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பிளானை கொடுத்து இந்த வியாபாரத்தின் மூலமா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை என்னால சரி பண்ணி தர முடியும், என் கூட என்னை நம்பி வாங்கன்னு சொல்லி ஆத்மார்த்தமா மனசுல இருந்து அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவங்க பிரச்சனையை சரி பண்றதுக்காக நீங்க பேசியிருந்தீங்கன்னா உங்க ஐ கான்டாக்ட்ல அவங்களுக்கு பாஸ் ஆகுறது, என்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இவங்க வந்திருக்காங்க, நான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்த வாய்ப்பை, எனக்கு இது வரைக்கும் லைஃப்ல கிடைக்காத ஒரு விஷயத்த எனக்கு இன்னைக்கு கொண்டு வந்து இவங்க சேர்த்திருக்காங்க, நிச்சயமா உங்களோட போனா ஜெயிச்சிடலான்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு பாஸ் ஆகும், ஐடிப்படும். இதான் விஷயம். எனக்கு ஐடி வரல, நான் நிறைய பிளான் கொடுக்குறேன், நிறைய பிரசன்டேஷன் கொடுக்குறேன், எல்லாத்தையும் பேசியிருக்கேன், ஆனா எனக்கு ஐடியா வரல அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் இதுதான். 99% அதுக்கான ரீசன் தான். எல்லாரும் ஐடியா எடுக்கிறதுக்காக போய் பேசுறோம். இந்த வாரம் டார்கெட் முடிக்கணும், இந்த வாரம் ஐடியா இருக்கும், எஸ் டார்கெட் இருக்கும், டாஸ்க் இருக்கும், எல்லாமே இருக்கும், அதை முடிக்கிறதுக்கு தான் வேலை பார்க்கணும். ஆனா அது நம்ம கெஸ்ட் கிட்ட போய் தெரியக்கூடாது, நம்ம டீம்கிட்ட தெரியக்கூடாது. நம்மளோட எண்ணம் எப்பவுமே என்னவா இருக்கணும்னா யார்கிட்ட போய் உட்காந்து பேசினாலும் அவர் வந்தா அந்த வியாபாரத்தை ஜெயிச்சிடணும், அவர் பிரச்சனை சரி பண்ணணும், அவர் நல்லா இருக்கணும், அவர் சம்பாதிக்கணும், அவரோட வாழ்க்கையை மாற்றணும். இந்த எண்ணத்தோட போயிட்டீங்கன்னா போய் உட்காந்து பேசிங்கன்னா ஐடியா வந்துடும், டாஸ்க் முடிச்சிருவீங்க, உங்க டார்கெட் முடிச்சிருவீங்க, உங்க டீம் டெவலப் ஆகும், உங்க டீம்ல இருக்க நிறைய பேருக்கு இன்கம் போயிருக்கும், நீங்க நல்லா சம்பாதிச்சிருப்பீங்க, எல்லாமே பேக் டு பேக் நடந்துட்டே இருக்கும். ஆனா நம்மளோட எண்ணம் என்னவா இருக்கணும் அப்படின்னாக்கா அவரை ஜெயிக்க வைக்கணும், அவங்கள சம்பாதிக்க வைக்கணும், அவங்களை எப்படியாவது அடுத்த கட்டத்தை கொண்டு தரணும். ரெண்டாவது, இது எல்லாமே என் அப்ளைனே பார்த்துப்பாரு, நான் ஐடி போட்டு அவர் கூட மட்டும் சும்மா கடைசி வரைக்கும் நான் கூட போயிட்டே தான் இருப்பேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவுமே கத்துக்க மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா இந்த வியாபாரத்துல நீங்க சம்பாதிக்க லேட் ஆகும். ஒரு வாரம் உங்க அப்ளைன் பிஸி ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு புரிஞ்சு போயிடும் உங்களுக்கு, ஆஹா என்னடா அது ஐடியா வரல, அப்ப நம்ம அப்ளைன் நம்பிதான் நம்ம பிசினஸ் இருக்கோ அப்படின்னு நீங்க உணர ஆரம்பிச்சிருவீங்க. உணர ஆரம்பிக்கிறதுக்குள்ள 2வது வாரம் வந்துடும், நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது 3வது வாரம் வந்துடும், 4வது வாரத்துல உங்களுக்கே ஐயோ ஏன்னா 4 வாரம் ஆகி போச்சு, ஒரு ரூபா இன்கம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே ஃபெடப் ஆயிருவீங்க. இப்போ வியாபாரம் என்னைக்கு நம்ம கையில இருக்கணும், நம்ம அந்த வியாபாரத்துல சீக்கிரமா ஜெயிக்கணும், வேகமா சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா அந்த வியாபாரம் நம்ம கையில இருக்கணும், நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வியாபாரத்தை கத்துக் கொடுக்கதான் நம்ம கூட ட்ரீடர்ஸ் பண்றாங்க, கடைசி வரைக்கும் நம்மளை பேம்பர் பண்றது கிடையாது, அப்படி பேம்பர் பண்ணவும் முடியாது. உங்க ஒரு ஆளை பேம்பர் பண்ணிட்டே இருந்தா பின்னாடி இருக்க 1000 பேரோட வாழ்க்கை கேள்விக்குறியா நிற்கும். முடிஞ்ச வரைக்கும் அப்ளைன் கூட இருக்கும்போது அவர் கூட என்னெல்லாம் பண்றாரு, என்னெல்லாம் பேசுறாரு, எப்படிலாம் பழகுறாரு, எப்படிலாம் வந்து ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றாரு, எப்படிலாம் வந்து ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றாரு, எப்படிலாம் வந்து ஒரு நெகட்டிவிட்டியை வந்து அவர் சால்வ் பண்றாரு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பேக் டு பேக் கத்துக்கிட்டே இருக்கணும். 10 நாளைக்குள்ள கத்துக்கணும், 10 நாளைக்குள்ள தனியா போனா கூட பிளான் கொடுக்கணும், கத்துக்கணும். அப்படி கத்துக்க ரெடி ஆயிட்டீங்கன்னா சீக்கிரமா சம்பாதிச்சிடலாம். ஆக்சிஸ் இந்தியாவில் சீக்கிரமா வேகமா சம்பாதிக்கிறதுக்கான
வழியில ரொம்ப முக்கியமான வழி. எவ்வளவு வேகமா அந்த வியாபாரத்தை கத்துக்கிறீங்களோ அவ்வளவு வேகமா சம்பாதிச்சிடலாம். எவ்வளவு வேகமா நீங்க கத்துக்கிட்டாலும் உங்களோட அப்ளைனோட நாலேஜும் growth-உம் என்னைக்குமே கடைசி வரைக்கும் வேணும். ஆனா இந்த வியாபாரத்துல சீக்கிரமா சம்பாதிக்கிறது நீங்க வேகமா கத்துக்கணும். எல்லாருக்கும் இந்த வியாபாரத்தை கொடுக்கணும். நம்பிக்கையா பண்ணணும். மற்றும் பல இன்னைக்கு கொடுத்த ஐடியாஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமா அடுத்த 1 மாசத்துல உங்களுக்கு மிகப்பெரிய growth கண்டிப்பா இருக்கும். நீங்க எல்லாரும் பார்ப்பீங்க. இன்னைக்கு ரொம்ப அருமையா நிறைய பேர் வந்து புதுசா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. இந்த டாபிக் வந்து ரொம்ப சிறப்பா போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தேன். இன்னைக்கு ஆண்ட்ரைஸ் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து சொன்னேன். அத்தனை இடிஸ்க்கும் சிடிஸ்க்கும் அத்தனை லீடர்ஸ்க்கும் கோ லீடர்ஸ்க்கும் அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த டாபிக் வந்து ரொம்ப சிறப்பா போச்சு சார், சூப்பரா இருந்துச்சு சார், நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம் அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்றதுக்காக 2-3 பேர் ஆண்ட்ரைஸ் பண்றீங்க. கேட்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. நான் 8 நாள் ஆயிடுச்சு டைம். அதனால உங்களோட ஃபீட்பேக்கை எல்லாரும் கேட்குற மாதிரி, எல்லாருக்கும் போய் ரீச் ஆகிற மாதிரி, ஈவன் நம்மளோட எஃப்டிஸ் விபிஸ் எல்லாருக்குமே போய் சேர்ற மாதிரி நம்மளோட S100 குரூப்ல உங்களோட வாய்ஸ் நோட ஷேர் பண்ணுங்க. நீங்கள் அடையாளம் காணப்படுவீர்கள். மார்னிங் மீட்டிங்ல ஆண்ட்ரைஸ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை சொல்றது ஒரு 600 பேருக்கு போய் சேருது அப்படின்னாக்கா, S100 வந்துச்சு அப்படின்னாக்கா இன்னொரு 1000 பேருக்கு போய் சேரும். முக்கியமா கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வரைக்கும் போய் சேரும். யாரா அவங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க போல, சூப்பரா பேசுறாங்க, இவங்களை டைரக்டா தூக்குடா அப்படின்னு உங்க சிடிடியோ உங்க விபிடியோ ஃபவுண்டர் டைரக்டரே உங்களை ரெக்கமெண்ட் பண்றது, உங்க டீமை கேரி பண்றது ரெக்கமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரெகுலரா S100 மீட்டிங் ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒரு அசைவும் இங்கே கவனிக்கப்படுகிறது. அதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. நாளைக்கு ஒரு சூப்பரான மீட்டிங்ல ஒரு விபியோட நாளைக்கான மீட்டிங் நம்ம சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ராம் பிரகாஷ்.